ஏன் பாரு, நானு அம்மா அப்பா ஆத்தால இவ்வளோ உயரமா அழகா இருக்கும், நீ மட்டும் குட்டையா கருப்பா இருக்க பாரு. நீ நம்ம வீட்டிலே பிறக்கல. உங்க அம்மா அப்பா வேற யாரோ. வேணா வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டே போய் கேட்டு பாரு. பாரு, நல்லா பாரு எல்லா போட்டோவையும். நாங்களாம் வேற, நீ வேற. ஆத்தா, நீயே சொல்லாத்தா. பிபி நான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறா. பிபி நம்ம வீட்டுல பிறக்கல தானே, அவள அம்மா அப்பா குப்பத்துல தானே தூக்கிட்டு வந்து வளர்த்தாங்க. ஆமா, அது உனக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு அம்மா அப்பா பேசுறத நான் கேட்டேன். ஆமா, நான் சொல்லியும் கேட்காம தூக்கிட்டு வந்தா என்ன பண்றது? அன்னம் விட்ட வீட்டுல கண்ணம் விட்ட மாதிரி உன் பட்டாசை திருடி எவ வெடிச்சிருக்கா? எல்லாம் உன் அம்மா கொடுக்கற இடம்தான். அவ பரட்டும் இன்னைக்கு. நீ சொல்றதெல்லாம் நிஜமா? நான் ஏண்டி உன்கிட்ட போய் சொல்ல போறேன்? அதுவும் உன்கிட்ட போய் சொல்லி எனக்கு என்ன ஆகணும்? நல்லா ஏமாந்துட்டா. என் வெடியெல்லாம் எடுத்தால அவளுக்கு வேணும். பாத்தியா சாமி, அம்மா என்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க. கவிதாவுக்கு தெரிஞ்சது கூட எனக்கு தெரியல. அதனாலதான் ஆத்தா என்னை எப்போதும் திட்டி இருக்கு. குப்பை தொட்டில கலந்து என்ன எதுக்கு அவங்க என்னை தூக்கிட்டு வரணும்? பேசாம அங்கேயே விட்டுருந்தா ஏதாவது அனாதை இடத்துல வளர்ந்துருப்பேன்ல. எதுக்கு அவங்க என்னை தூக்கிட்டு வரணும்? என்னை ஏமாத்துற அம்மா அப்பாவுக்கு இனிமேட்டு நான் வீட்டுக்கு போவே மாட்டேன். அவங்க எங்க தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேன். பாப்பா, பாப்பா, பெரியவ வந்தா? யாரு? அதம்மா போதும் பண்ணுமா வந்தாளா? நான் என்ன வெத்தலை கொட்டிலியா ஒளிச்சு வச்சிருக்கேன்? எங்க போனாலோ என்னவோ எனக்கு என்ன தெரியும்? சொல்றத கேட்கறதா இருந்தா பரவாயில்ல. நீங்க கொடுக்கற செல்லத்துல ஆட்டம் புடிச்சு தெரியுறா. போதும் பண்ணு. ஏய் பாப்பா, போதும் பண்ணு. அப்பா வந்திருக்கேன். எங்க இருக்க?
கவிதா, இங்க வா. இந்த பாடின்னு சொல்ற, உண்மை சொல், என்னாச்சு? போதும் பொண்ணு எங்க போன? எனக்கு தெரியாதுமா, எனக்கு எதுவுமே தெரியாதுமா. நீ சொல்றது பொய்ன்னு கண்ணிலே நல்லா தெரியுது. ஆத்தா ஏதாவது சொன்னாங்களா? சொல்லுடி. இல்லம்மா, வெடி எல்லாம் எடுத்து வெடிச்சிட்டான்னு. அதனால நீ நம்ம வீட்லயே பிறக்கல, உன்னை யாரும் ஆஸ்பத்திரியில குப்பை தொட்டில தான் போட்டு போயிட்டாங்க அப்படின்னு அம்மா அப்பா பேசினாங்கன்னு சும்மா தாம்மா சொன்னேன். எதுக்குடி உனக்கு இந்த வேண்டாத வேலை? இல்லம்மா, நான் கண்ணடிச்சோன்னே ஆத்தாவும் அதே போலதாம்மா போய் சொன்னாங்க. ஆனா சத்தியமா விளையாட்டுக்கு தாம்மா பண்ணோம். ஆனா ஆத்தா விளையாட்டுக்காக பண்ணலடி, இந்த மாதிரி சந்தர்ப்பத்துக்காக காத்து கிடந்து தாண்டி பண்ணிருக்காங்க. உங்க அக்கா இனிமே கிடைக்க மாட்டா, அவளை மறந்துருங்க. என்னம்மா நீ அப்படிலாம் சொல்லாதம்மா. என்னங்க இங்க வாங்க. வந்துட்டேன். நம்ம புள்ள இங்க தேனா கிடைக்க மாட்டாங்க, வேற எங்கேயோ போயிட்டா. எங்க போயிருப்பா? ஆத்தா நம்ம புள்ளைய துரத்துட்டாங்கங்க. அவளை பின்னாடி தேடிலாம் பிரயோஜனம் இல்ல. அவ நம்ம கிட்ட கோச்சுக்கிட்டு நம்மளை விட்டு போயிட்டாங்க. சரி சரி, என் அம்மா கிட்ட எதுவும் பேசி வைக்காத, நான் அதுக்குள்ளே போய் அவளை தேடிட்டு வரேன். தள்ளு. இல்லைங்க, நான் பார்க்கலைங்க. இப்பதான் போதும் பொண்ணு கூட விளையாண்டு வந்தேன்னு கலை சொன்னான். கலை, என்னம்மா என்னம்மா? ஏங்கன்னு போதும் பொண்ணு எங்கேயாச்சும் பாத்தியா? அது சாயங்காலம் நானும் பிபியும். என்ன கண்ணு, சீக்கிரம் சொல்லு. இங்க பக்கத்து தெருவுல பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தோம். கடைசியா பிபி என்கிட்ட வீட்டுக்கு போறேன் தான் சொல்லிட்டு போனா. ஆறுச்சாமி, என்ன பாச்சு? அது ஒண்ணும் இல்லைங்க, சாரோட பொண்ணை காணாங்களா. நீங்க இப்படி தேடி பாருங்க, நான் அப்படி தேடி பார்த்துட்டு வந்து தகவல் சொல்றேனுங்க. சரி வாப்பா. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க உள்ள போங்க. அப்ப போதும் பொண்ணு வீட்டுக்கு போகலையாமா? இன்னைக்கு மட்டும் என் பொண்ணு கிடைக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்? பாவம், எங்க போய் என்ன பண்றாளோ? ஒருவேளை யாராவது அவளை தூக்கிட்டு போயிருப்பாங்களோ? விளையாட்டுக்கு ஏதாவது சொன்னாலே அந்த புள்ள படாத பாடுபடும். அதெல்லாம் தெரிஞ்சு ஏன் கவிதா இப்படி பண்ண?
மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அந்த பாவம் நம்மள சும்மா விடுமா? தாய் பொங்கலே அத்தா, நீதான் பத்திரமா அவளை கொண்டு வந்து சேர்க்கணும். உன்னை விட்டா எங்களுக்கு வேற கதி இல்லை. பொண்ணு, உன் மனசுக்கு நம்ம நான் பார்த்துக்கிறேன்டி. அம்மா சொல்றேன், என்கிட்ட வந்துரு, எங்க இருந்தாலும் வந்துரு. ஐயோ, கோயிலே படுத்து தூங்கிட்டேனே. அம்மா வேற வீட்டில் தேடுவாங்க. இல்லை, தேட மாட்டாங்க. ஏன்னா நான் தான் உங்க பாப்பா இல்லை. சரி, நான் வேற எங்கேயாவது போகிறேன். பூசாரி அங்கிள், பூசாரி அங்கிள், யாராவது இருக்கீங்களா? பூசாரி அங்கிள். என்ன குளிர் குளிருது. எவ்வளவு தூரம் தான் சைக்கிளையே ஓட்டுறது? பொறுமையா உட்காந்து ஒரு தம் அடிச்சுட்டு போவோம். நல்ல வேலை யாரும் இங்க இல்ல. நடுராத்திரில சத்தம் போறது. யாரோ கதவை தட்டினாங்களே. ஒருவேளை நமக்கு தான் அப்படி தோணி இருக்குமோ? வேண்டி போச்சே. நான் ஒண்ணு இருக்கேன். நெருப்பு முக்கியம். இனிமே உன் முன்னாடி பேடி கொடுக்க மாட்டா. மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிராத்தா. ஐயோ ஐயோ, சைக்கிள் முக்கியம், உசுறுதான முக்கியம். யாராவது காப்பாத்துங்க. ஐயோ ஆத்தா, என்ன ஓடி வர? ஐயா, கோயில் முன்னாடி பீடியை பத்த வச்சுனா. கோயில் முன்னாடி பீடி பத்த வச்சு? பீடியை பத்த வச்ச உடனே ஆத்தா என்ன கதவை தட்டி அழகு பயந்து அடிச்சுட்டு ஓடி வர்ற.
ஏய் கதையா சொல்ற? உண்மை சொல்ற? உண்மையை தாங்க சொல்றேன். ஆத்தா கதவை தட்டுச்சு. நீங்க வேணா வாங்க, கோயில் வாசல்ல காட்டுறேங்க. போய் சொன்ன தொலைச்சிருவேன். உண்மையை தான் சொல்றேங்க, வாங்கய்யா. தம்பி இவன் என்னமோ உளறான். கோயிலுக்குள்ள திருட கூட வந்திருப்பான். வாங்க போய் ஒரு ரெட்டு பார்த்துட்டு வந்துருவோம். நீங்க வேணா கோயிலுக்கு போங்க, நான் பாப்பாவை தேடிட்டு கோயிலுக்கிட்ட வந்துடுறேண்ணே. நீங்க போங்க. சரி வா போலங்க. ஏதோ உளறான்ப்பா. கோயிலுக்குள்ள திருட கூட வந்திருப்பான் போல இருக்கு. வாங்க எல்லாரும் ஒரு ரெட்டு போய் பார்த்துட்டு. அப்படி என்னடா சத்தத்தை பாத்த? அங்க வந்து பாருங்க, அப்பதான் தெரியும். கேட்டுச்சு. ப்ளீஸ் என்னை காப்பாத்து. இனிமே நான் குறும் பண்ண மாட்டேன், திருடவும் மாட்டேன். இனிமே பட்டாசு மட்டும் இல்லை, வேற எதையுமே நான் திருட மாட்டேன். ப்ளீஸ் என்னோட உண்மையான அப்பா அம்மா யாருன்னு சொல்லிடு சாமி. ப்ளீஸ் யாராவது இருக்கீங்களா? கதவு திறந்து விடுங்க, பயமா இருக்கு. போதும் பொண்ணு, பயப்படாத. எப்பவும் பயப்படாம இருக்கணும், சரியா? நான் தான் என் வீட்டில் பிறக்கவே இல்லையே, நான் வேற வீட்டு பொண்ணாயிட்டேன். அப்புறம் எப்படி பயப்படாம இருக்க முடியும்? யார் என்ன சொன்னாலும் சரி, பயப்படாம சமாளிச்சு மேல வர பாரு. பயப்பட்டா நீ இப்படியே தான் இருக்கணும். பயத்தை ஜெயிச்சாதான் நீ உன்னை ஜெயிக்க முடியும். உன்னை ஜெயிச்சாதான் இந்த உலகத்தையே ஜெயிக்க முடியும். புரியுதா? என்ன அது சைக்கிள குறுக்க போட்டுருக்க? என்னதாங்கய்யா, பதட்டத்துல போட்டு வந்துருங்க. அங்கதானுங்க. என்ன சத்தம்? இங்கதானுங்க. ஏனுங்க உள்ளார திருடுங்கிற பூந்திருப்பானோ? அட என்னப்பா புரியாத ஆளா இருக்கிற நீ? திருடனா இருந்தா கண்ணக்கோலை வச்சு வந்தபடியே போயிட்டே இருந்திருப்பா. இது வேற ஆராய்ச்சியமா இருக்கும். சத்தம் என்னமோ உள்ளதான் கேக்குது. ஏப்பா இங்க வா, இந்த சைக்கிள் எடுத்துட்டு போய் நம்ம பூசாரிய கையோட கூட்டு வா. இப்பவே திறந்து என்னன்னு பாத்துடலாம். சரி இருங்க, அவர் வந்துட்டோம். ஆகட்டுங்க. ஐயா நான் சொன்னேன் இல்லைங்க, சத்தத்துல கதவே ஆடிச்சுங்க. சரி பொறு, ஆவி வரட்டும் பாத்துடலாம். சரிங்க. என்னாச்சு? எல்லாம் ஒரே கூட்டமா இருக்கு. உள்ளார ஏதோ சத்தம் கேக்குதுங்க. உள்ள ஆரையை வச்சு பூட்டிட்டீங்களா இருக்குது? கதவு தட்டுற சத்தம் கேக்குதுங்க. அப்படியா? இருக்காதே. ஆமாங்க பாருங்க. நான் நட சாத்தும் போது யாரையும் கோயிலுக்குள்ள பார்க்கல. இப்ப என்ன கதவை திறக்கணும், அவ்வளவுதானே. பயப்படாத, நான் இருக்கேன்ல. பயப்படாதமா, அப்பா வந்துட்டேன்ல. பயப்படாத, எல்லாம் சரியாயிடும். எல்லாரும் எப்படி பதறி போயிட்டோம் தெரியுமா நீ இல்லாம. பாப்பா பாப்பா எப்படி பாப்பா கோயிலுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டேன்? இல்லப்பா, நான் உள்ள போனேன்னா அப்படியே படுத்து தூங்கிட்டேன். ஏஞ்சி பார்த்தா யாருமே
பார்த்து கதவை தட்டினேன். சரி சரிம்மா சரி, பயப்படாத. நல்லா பொண்ணுமா நீ, பயப்படாத, நான் இருக்கேன். எல்லாம் தேடிட்டு இருந்தோம், கடைசியில கோயிலுக்குள்ள இருந்திருக்கா பாத்தியா? பாவம், ராத்திரி முழுக்க புள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டதோ. ஆமாங்க, சின்ன பொண்ணு பூசாரி பயந்துருக்குங்க. கோயிலை பூட்டும் போது உள்ள யார் இருக்கா இல்ல இதெல்லாம் பாக்குறது இல்லையா? ராத்திரி பூரா அந்த பிள்ளை உள்ளே இருந்திருக்கா பாருங்க. பூசாரி வந்து கதவை திறந்தனால எல்லாம் சரியா போச்சுங்க, இல்லனா பிள்ளை உள்ளவே தானே இருந்திருக்கேன். சரி சரி வாங்கப்பா எல்லாரும் போலாம். சரியா கவனிக்காம இருந்துட்டேன். வீட்டுல பிறந்த பொண்ணாப்பா? இல்லம்மா, அம்மா வயித்துல நீ நம்ம வீட்டுல பிறந்த பொண்ணுமா. அப்புறம் ஏன்பா கவிதா அப்படி சொன்னா? ஐயோ, அவ சும்மா விளையாட்டுக்கு சொன்னாமா. ஆத்தாவும் அப்படிதான்ப்பா சொல்லுச்சு, அதான் நான் நம்பிட்டேன். நான் ஆத்தா கிட்ட பேசுறேன், இனிமே யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, சரியா? யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நீ அப்பா கிட்ட இல்ல அம்மா கிட்ட தான் சொல்லணும். இப்படி சொல்லாம கொள்ளாமலாம் ஓடக்கூடாது, அது தப்பு, சரியா? அப்பா, நான் ஓடுறது தப்புனா அவங்க சொன்னதும் தப்பு தானே? கண்டிப்பா தப்பு தான் பாப்பா. பண்றது என்னால ஒண்ணுமே பண்ண முடியல பாப்பா, என்ன மன்னிச்சிருமா. பாப்பா, வீடு வந்துருச்சுடா. ஐ அம்மா, பிபி வந்தாமா? அம்மா தங்கம், அம்மா விட்டுட்டு எங்கடி போற? நான் வந்துட்டேன்ல, அழாத. சாரி பிபி, நான் விளையாட்டுக்கு தான் பண்ணேன், இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். சாரி பிபி, சரியா? வாங்க எல்லாரும் உள்ள போலாம், எல்லாரும் பாக்குறாங்கல்ல, உள்ள போலாம் வாங்க. நீ உள்ள போ, சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். ஏய் பிபி, வாயே, நான் உனக்கு ஒன்று காட்டுறேன். பிபி கிடைக்கிற வரைக்கும் எனக்கு உசிரே இல்லம்மா. கோவத்துல கோவில்ல போய் படுத்து கிடக்குறான். அவ இருக்கிறத தெரியாம அவங்களும் பூட்டிட்டு போயிட்டாங்க. பாவமா அவ என்கிட்டயே கேக்குறா, நான் வேற வீட்டுல பிறந்தேன் நான். டேய், அவ என் பேத்திடா, அவ கூட விளையாட எனக்கு உரிமை இல்லையா? நானும் கவிதாவும் அவகிட்ட விளையாட்டுக்கு தான் பேசணும். ஆனா அவ இந்த சின்ன வயசுல எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா வீட்டுல சொல்லிக்காம கொள்ளாம இப்படி கோயில்ல போய் படுத்து கிடப்பா. ஆரிச்சாமி, நான் இனிமே அவகிட்ட பேசுறதையே நிறுத்திடுறேன், என்ன சரியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பிபி, இந்தா இந்தா பிபி. நீ அன்னைக்கு குப்பை தொட்டியில தூக்கி போட்டல, உனக்காக நான் பத்திரமா வச்சிருக்கேன். சாரி பிபி, நீ நிஜமாலே அக்கா தான்.